அந்த கடைசி அழைப்பு நள்ளிரவு 12 மணி. மழை சத்தம். கரண்ட் இல்ல. ரவி தனியாக ஒரு பழைய வீட்டில தங்கியிருந்தான். அந்த வீடு பல வருஷமா யாரும் குடியிருக்காத வீடு. அச்சமில்லாம தூங்கப் போகும்போது ட்ரிங் ட்ரிங் மொபைல் ரிங் அடிச்சது. அன்னோன் நம்பர். ரவி எடுத்தான். அந்த பக்கம் மெல்லிய பெண் குரல். நீங்க இப்போ பின்பக்கம் திரும்பாதீங்க. ரவி சிரிச்சான். யாருடா இது பிராங்க்னு சொல்ல போனான். அப்போ அந்த குரல் சொன்னது, நீங்க இப்போ ஜன்னல் பக்கம் நின்னிருக்கீங்க. உங்க பின்னால நான் இருக்கேன். ரவி உடம்பு முழுக்க குளிர்ந்தது. மெல்ல மெல்ல காற்று வீச ஆரம்பிச்சது. காதுக்குள் மூச்சு சத்தம். ஹா ஹா. பயம் தாங்காம ரவி திரும்பினான். அங்கே கண்ணில்லாத முகம், நீளமான முடி, ரத்தம் சொட்டும் புன்னகை. அவளோட மொபைல் கீழே விழுந்தது. ஸ்கிரீன்ல எழுதியிருந்தது, லாஸ்ட் கால் 1998. அடுத்த நாள் காலை அந்த வீட்டுக்குள் போலீஸ் நுழைந்தாங்க. ரவி ஜன்னல் பக்கமே உயிரில்லாமல் நின்னுக்கிட்டு இருந்தான். அவனோட மொபைல் ரிங் அடிச்சது. அன்னோன் நம்பர். அந்த பக்கம் இருந்து ஒரு குரல். இப்போ நீங்க பின்பக்கம் திரும்பாதீங்க.